Hi, this is Ragashruti. In current affairs class பார்க்கலாம். So இன்னைக்கு நாம என்ன கவர் பண்ண போறோம் அப்படினா previous year question paper 2023 ஓட discussion and analysis பார்க்க போறோம். So first passage என்ன அப்படி நம்ம பார்க்கலாம். So first passage talks about நம்மளோட president திரௌபதி முர்மு. So அவங்களோட election பத்தி தான் இதுல கொடுத்திருக்காங்க. So அவங்களோட election பத்தி இது என்ன ரொம்ப important, என்ன ரொம்ப special அப்படினு பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு தான் இந்தியாவோட second female president and also she is the first tribal president of India and she is also the youngest president of India. So இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான election தான் திரௌபதி முர்முவோட election. She belongs to Odisha and she is the youngest president of India and also she is the first tribal president of India. So அதுதான் வந்துட்டு இந்த பேசேஜ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நாம வந்துட்டு क्वेश्चंस பார்க்கலாம். இப்போ கிளாட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பேசேजेसல இருந்து நமக்கு டைரக்ட்டா எந்த क्वेश्चनும் வராது. 2025 and 2024 क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய டைரக்ட் क्वेश्चंस இருந்தது. ஆனா டைரக்ட்னா கொஞ்சம் அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த இயர்ஸ் எதுமே டைரக்ட் क्वेश्चंस கிடையாது. சோ எப்போ என்ன மாதிரி கேட்பாங்க அப்படி நமக்கு தெரியாது. சோ நம்ம இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். First question paranga. Before Draupadi Murmu, India had only one other female president, Pratibha Patel. When did Patel serve as the president of India? So இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட்டா இந்தியால இருந்தாங்க. அவங்க வந்து பிரதிபா பட்டேல். சோ அவங்க எந்த வருஷம் வந்து பிரசிடென்ட்டா இருந்தாங்க அப்படினு கேட்டிருக்காங்க. அது கரெக்ட்டான ஆன்சர் வந்து 2007 to 2012. இதுதான் வந்துட்டு கரெக்ட்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, President Murmu has earlier served as a governor of which state? So முர்மு வந்துட்டு இதுக்கு முன்னாடி கவர்னரா இருந்தாங்க ஒரு ஸ்டேட்ல. சோ எந்த ஸ்டேட்டுக்கு அவங்க கவர்னர் அப்படினா answer வந்துட்டு Jharkhand. So she was the governor of Jharkhand. Ana she belongs to the state of Odisha. Ana she was the governor of Jharkhand. So அது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரக்கூடாது. இப்போ third question பார்க்கலாம். The first presidential election was held by the election commission in which year? So first presidential election வந்துட்டு எந்த வருஷம் நடந்தது? So president தேர்ந்தெடுக்கிறதுக்கான election எந்த வருஷம் நடந்தது அப்படினு கேட்டிருக்காங்க. The answer is 1952. 1952ல தான் first presidential election நடந்தது. The first general election எப்போ நடந்தது அப்படினு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 1951 to 52. So first general election வந்துட்டு 51 to 52. So general electionனா என்னது? லோக்சபா எலெக்ஷன் இருக்குல அத general election னு சொல்வோம். presidential election வந்து 1952ல நடந்தது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The Rashtrapati Bhavan was formerly known as the Viceroy's Palace during colonial times. Where did the Governor General reside before the transfer of British capital to Delhi in 1911? So Rashtrapati Bhavan na namak theriyum anga da vandu nammaloda President of India reside பண்ற place அப்படினு சொல்லிட்டு. So British timeல அதோட பேர் வந்து Viceroy's Palace அப்படினு இருந்தது. So Viceroysலாம் வந்துட்டு அந்த ராஷ்டிரபதி பவன்ல தான் தங்கி இருந்தாங்க. 1911 அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கேபிட்டலை டெல்லிக்கு மாத்துனாங்க. 1911க்கு முன்னாடி அவங்க கேபிட்டல் வந்துட்டு கொல்கத்தால இருந்தது. 1911க்கு அப்புறம் அவங்க டெல்லிக்கு மாத்துனாங்க. ஸோ டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்னர் ஜெனரல் அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ராஷ்டிரபதி பவன்ல தான் தங்கினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொல்கத்தால இருந்தாங்கல்ல அப்போ வந்து இந்த கவர்னர் ஜெனரலா எங்க தங்கியிருந்தாங்க, வேர் டிட் தே ரிசைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பெல்வெடியர் ஹவுஸ். இந்த பெல்வெடியர் ஹவுஸ்ன்ற இந்த இடத்துல தான் இந்த கவர்னர் ஜெனரல்லாம் தங்கியிருந்தாங்க கொல்கத்தால. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரைசீனா பேலஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரைசீனா பேலஸ் அப்படின்னா ராஷ்டிரபதி பவனோட இன்னொரு பேர் தான் ரைசீனா பேலஸ். பிகாஸ் ராஷ்டிரபதி பவன் வந்துட்டு டெல்லியில் ரைசீனா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கு. அதனால ராஷ்டிரபதி பவன் பேர் ரைசீனா பேலஸ் இன்னொரு பேர். தேர்டு பாருங்க, செக்ரட்டரியேட் பில்டிங். செக்ரட்டரியேட் பில்டிங் அப்படின்றது வந்துட்டு டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த செக்ரட்டரியேட் பில்டிங்கில் தான் இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். லைக் ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இந்த செக்ரட்டரியேட் பில்டிங்கில் இருக்கும். ஃபோர்த் வந்து ரைட்டர்ஸ் பில்டிங். இந்த ரைட்டர்ஸ் பில்டிங் அப்படின்றது வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்குது. இந்த ரைட்டர்ஸ் பில்டிங் இப்போ வந்துட்டு கொல்கத்தாவோட ஸ்டேட் செக்ரட்டரியேட்டாக இருக்குது. ஸோ ஸ்டேட் செக்ரட்டரியேட்னா இம்பார்ட்டன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இந்த பில்டிங்கில் இருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பெல்வெடியர் ஹவுஸ். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Who among the following was a candidate in the elections for the Vice President of India in 2022? So 2022ல Vice President election நடந்துச்சு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல யார் அதில் ஒரு கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மார்கரெட் ஆல்வா அப்படின்றவங்க தான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். இவங்க தான் வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஆர் வெங்கட்ராமன் இவங்க வந்துட்டு
வைஸ் பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணாங்க இன் 1980s அந்த டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாகவும் இருந்தார். ஆனால் 2022 எலெக்ஷனுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் அவர் தப்பான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யஷ்வந்த் சின்ஹா. யஷ்வந்த் சின்ஹா வந்துட்டு 2022 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணார். ஆனால் இவர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணல. அதனால் இவரும் வந்துட்டு தப்பான ஆப்ஷன். தேர்ட் வந்து எம் வெங்கையா நாயுடு. எம் வெங்கையா நாயுடு வந்துட்டு 2022ல் அவுட் கோயிங் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவரோட டேர்ம் முடிஞ்சனால தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு. அண்ட் அந்த 2022 எலெக்ஷனில் இவர் கண்டெஸ்ட் பண்ணலை. ஸோ இவரும் வந்துட்டு தப்பான ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு மார்கரெட் ஆல்வா அப்படின்றவங்க தான். ஆனால் இவங்க வந்துட்டு வின் பண்ணலை. ஸோ இந்த 2022 எலெக்ஷனில் வந்துட்டு யார் வைஸ் பிரசிடென்ட் ஆனா அப்படின்னா ஜக்தீப் தன்கர் அப்படின்றவர் தான் வந்துட்டு நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆனார். ஆனால் இப்போ வந்துட்டு அவர் வாலண்டரி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அது என்ன நம்ம பார்க்கணும். ஸோ ஜக்தீப் தன்கர் அப்படின்றவர் தான் வந்துட்டு நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ அவர் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்துட்டு இப்போ வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அவர் வந்துட்டு வாலண்டரி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். voting in an Indian presidential election is through. ஸோ எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்தியாவில் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதா கேள்வி. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் த்ரூ அ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் காஸ்ட் என்ன சீக்ரெட் பேலட். ஸோ இந்த சிஸ்டமே வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட்டான ஒரு சிஸ்டம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்னா எவ்வளோ ஓட் அவங்களுக்கு வந்திருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலான சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒருத்தருக்கு அவங்க ஓட் போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 பேர் வந்துட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, கேண்டிடேட்ஸாக இருக்காங்க ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஓட் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் ஏக்கு கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சிக்கு கொடுக்குறேன், தேர்ட் வந்து பிக்கு கொடுக்குறேன், ஸோ ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்குமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த 4 பேர்த்தில் யாருக்கு கம்மி ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கோ அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்க ஓட்டை வந்துட்டு அந்த மீதி 3 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸோ திருப்பி வந்துட்டு கவுண்டிங் நடக்கும். அதில் வந்துட்டு யாருக்கு கம்மி கிடச்சிருக்கோ அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த அவங்களோட ஓட்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க மீதி 2 பேருக்கு. திருப்பி அந்த 2 பேரோட ஓட்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு யார் ஹையஸ்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான், பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சீக்ரெட் பேலட். சீக்ரெட் பேலட்னா மறைமுகமாக அவங்க வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. யாருக்கு ஓட் போடுறாங்களோ அதை மறைமுகமாக பண்ணுவாங்க. அதான் சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். இப்போ அடுத்த கொஷின் வந்துட்டு who was the first Dalit to hold the office of the President of India? ஸோ ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கொச்செரில் ரமன் நாராயணன் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா அது திரௌபதி முர்மு. இப்போ அடுத்த பேசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான பேசேஜ் இது. இதில் வந்து பிளேக் லெமாயின் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவர் வந்து ஒரு AI ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த AI ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னா லாம்டா. ஸோ இந்த லாம்டா கூட அவர் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கும் போது அந்த லாம்டா சொல்லிச்சு ஐம் அ பர்சன், ஐம் அ ஹியூமன் அந்த மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பித்தார், மேபி வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டியண்ட்டாக இருக்குமோ. ஸோ சென்டியண்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹியூமன் திங்கிங் அண்ட் ஃபீலிங். ஸோ ஹியூமன் வந்துட்டு எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து சென்டியண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துட்டு சென்டியண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவரோட கூகுள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் பாஸ்லாம் இருப்பாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த தியரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இவர் பப்ளிக்காக போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரை வந்துட்டு கூகுள் என்ன பண்ணிடுதுன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுது சில நாட்களுக்கு. ஸோ இது ஒரு நியூஸ். இன்னொன்று வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அவர் பேரை வந்துட்டு அவங்க கொடுக்கல, அது வந்து குவெஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டெஸ்ட்டு என்னது அப்படின்னா இந்த சைடில் வந்து ஹியூமன் ஒருத்தர் வந்து உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவார். இன்னொரு சைடில் வந்துட்டு அது மெஷினாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லைனா உண்மையாகவே ஒரு ஹியூமனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்க பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா இவருக்கு மெசேஜ் பண்ணுறது AI மெசேஜ் பண்ணதா இல்லை ஒரு ஹியூமன் மெசேஜ் பண்ணதான்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்கேஸ் AI மெசேஜ் பண்ணி இவர் ஹியூமன் மெசேஜ் பண்ணுற
பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னது, ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஹியூமன் மாதிரி இமிட்டேட் பண்ண முடியுது, அந்தளவுக்கு பேச தெரியுது. ஒரு ஹியூமன் வந்துட்டு எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்களோ, கான்வர்சேஷன் பண்ணுறாங்களோ எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலையும் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த டெஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறது. நம்ம வந்துட்டு கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், whose name has been replaced with 1 in the passage. ஸோ அந்த பர்சன், இந்த மேத்தமெட்டிஷியன் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அவரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் பேர் வந்துட்டு ஆலன் டியூரிங். ஸோ இவர் தான் அந்த டெஸ்ட்டை ப்ரொப்போஸ் பண்ணது. அந்த டெஸ்ட்டு பேர் டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூரிங் டெஸ்ட் மூலியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹியூமனை இமிட்டேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதா இந்த டியூரிங் டெஸ்ட். செகண்ட் கொஷின், கேரி காஸ்பரோவ், then world chess champion, was defeated in 1997 by a supercomputer in a chess tournament. What was the name of this supercomputer? So 1997ல இந்த கேரி காஸ்பரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் செஸ் சாம்பியன் இருந்தார். ஸோ அவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட ஒரு செஸ் டோர்னமெண்ட் விளையாடுறாரு. அதில் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியனை தோக்கடிச்சிருது. ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதோட பேர் என்னன்னா டீப் ப்ளூ. இந்த டீப் ப்ளூன்ற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இந்த செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுச்சு. இப்போ அடுத்த கொஷின், த எம்பரர்ஸ் நியூ மைண்ட் concerning computers, minds and the laws of physics, published in 1989, was written by a British mathematician who won the Nobel Prize in Physics for 2020. Who was this mathematician? ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த புக் எழுதியிருக்காரு, எம்பரர்ஸ் நியூ மைண்ட் அப்படின்ற இந்த புக் எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ 2022ல் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் ஆல்சோ அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மேத்தமெட்டிஷியனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவரோட பேர் வந்துட்டு ராஜர் பென்ரோஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு அந்த மேத்தமெட்டிஷியன். ஸோ இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ ஹியூமனோட திங்கிங்கை வந்துட்டு கம்ப்யூட்டரால் சிமுலேட் பண்ணவே முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு என்னானாலும் ஹியூமன் திங்கிங் அளவுக்கு அதால் எதுவுமே பண்ண முடியாது. ஹியூமன் திங்கிங் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ண முடியாது, சிமுலேட் பண்ண முடியாது அப்படின்றத இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வாங்கினாரு அப்படின்னா, பிளாக் ஹோலில் சில டிஸ்கவரிஸ் அவர் பண்ணார். ஸோ அந்த பிளாக் ஹோல் ரிலேட்டடான தியரிஸ்னால அவர் வந்துட்டு இந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினார் ஃபார் ஃபிசிக்ஸ். அடுத்த கொஷின் பார்க்கலாம். What kind of computing model resembles the way in which biological neurons exchange signals in the human brain? ஸோ ஒரு கம்ப்யூட்டிங் மாடல் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஹியூமன் பிரெயினில் நியூரான்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டிங் மாடலும் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த கம்ப்யூட்டிங் மாடல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு நியூரல் நெட்வொர்க். ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற இந்த கம்ப்யூட்டிங் மாடல் என்ன பண்ணுன்னா, அதுலேயும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நியூரான்ஸ்லாம் வந்துட்டு கனெக்டடாக இருக்கும் அண்ட் இட் வில் பாஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுனால இமேஜை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு அதால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த நியூரல் நெட்வொர்க் வந்துட்டு ஒர்க் பண்ணும், ஜஸ்ட் லைக் அ ஹியூமன் பிரெயின். அதுதான் வந்துட்டு இந்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லாம்டா? ஸோ லாம்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாம்டான்றது வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்னு பார்த்தோம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் வந்துட்டு லாம்டாவோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஷின், Meta's newly released fully trained large language AI model is called. ஸோ மெட்டா வந்துட்டு ஒரு ஏஐ மாடலை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. மெட்டாங்கிறது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதோட பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா. ஸோ அது வந்துட்டு ஒரு ஏஐ மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் வந்துட்டு ஓபிடி. ஸோ ஓபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஓப்பன் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதுதான் ஓபிடி. ஜஸ்ட் லைக் சாட் ஜிபிடி, இதுவும் வந்துட்டு ஒரு ஏஐ மாடல். இது கூட நம்ம வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். நம்ம கொடுக்குறத வந்துட்டு அது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும், இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், ஏதாவது கேள்வி கேட்டால் திருப்பி பதில் சொல்லணும். அதுதான் வந்துட்டு இந்த ஓபிடிங்கிறது. இது டெவலப் பண்ணது மெட்டா. அடுத்த கொஷின், what is the name of the AI-enabled legal research assistive tool launched by the Supreme Court of India in April 2021? ஸோ ஏப்ரல் 2021ல் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு ஏஐ டூல் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பேர் வந்துட்டு சுப்பேஸ். ஸோ சுப்பேஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்றது தான் சுப்பேஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த சுப்பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஏஐ டூல். இது வந்து லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு பாஸ்ட் கேசஸை வந்து பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ லீகல் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜட்மெண்ட்ஸை வந்து ஃபாஸ்டராக டெலிவர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ அடுத்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப். அது கத்தாரில் நடந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வந்துட்டு போட்டி போட்டாங்க. அப்போ ஜெர்மனி சேர்ந்த பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஆர்மில் வந்துட்டு ஒரு ஆர்ம் பேண்ட் கட்டியிருந்தாங்க, ரெயின்போ கலரில் ஒரு ஆர்ம் பேண்ட் கட்டியிருந்தாங்க. ஆனால் ஃபிஃபா வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்ம் பேண்டை கட்டக்கூடாது. பிகாஸ் இந்த ஆர்ம் பேண்ட் எதுக்காக கட்டியிருந்தாங்கன்னா ஒரு சர்டன் கம்யூனிட்டிக்கு அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஆர்ம் பேண்ட் கட்டியிருந்தாங்க. ஆனால் ஃபிஃபா என்ன சொல்லிச்சுன்னா அதை கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபைன் நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம், அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த ஜெர்மனி சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட அவங்க போய் முறையிட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்களை இந்த ஆர்ம் பேண்டை வந்துட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ஜட்மெண்ட் வந்து இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ட் தான் இது. அதனால் அவங்களோட ஜட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெயினில் அவங்களுக்கு அடுத்த மேட்ச் இருக்குது ஸ்பெயின் கூட. ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக இந்த கேஸ் வந்துருச்சு, நீங்கள் ஆம்பேண்ட்ஸ் வந்துட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்பெயின் கூட நடக்கிற மேட்ச்லேயுமே அவங்க அந்த ஆம்பேண்ட்ஸை கட்டலாம், அவங்களோட சப்போர்ட்டு டு த சர்டன் குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், what is the name of the armband which has been replaced with 1 in the passage? ஸோ ஒரு ரெயின்போ கலர்டு ஆர்ம்பேண்ட் அவங்க கையில் கட்டியிருந்தாங்க நம்ம பார்த்தோம்ல, அந்த ஆர்ம்பேண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்துட்டு ஒன் லவ். இந்த ஒன் லவ் அப்படின்ற ஆர்ம்பேண்டை தான் அவங்க கையில் வந்து கட்டியிருந்தாங்க. செகண்ட் கொஷின், the name of which community has been replaced with 2 in the passage? ஸோ எந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டாக அந்த ஆர்ம்பேண்டை அவங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் LGBTQ+ கம்யூனிட்டி. ஸோ இந்த LGBTQ+ கம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டிவாக அவங்க அந்த ஆர்ம்பேண்டை அவங்க கையில் கட்டியிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். What is the name of the system used to monitor and regulate migrant laborers which is used in Qatar and a few other countries and which came under heavy criticism in the build-up to the FIFA World Cup 2022 in Qatar? ஸோ கத்தாரில் அண்ட் இன்னும் கொஞ்சம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேர் வந்துட்டு கஃபாலா. இந்த கஃபாலான்ற சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம வந்து நிறையவே இந்த நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்துட்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இப்போ இந்தியாவிலேருந்து கத்தாருக்கோ இல்லை வேறு ஏதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கோ போகிறாங்க அப்படின்னா இந்த கஃபாலா அப்படின்ற சிஸ்டமோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா லேபர் ஸ்பான்சர்ஷிப் சிஸ்டம். ஸோ இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கரோட விசா எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள கத்தாருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை லிவிங் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கொடுக்குற மணியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வேறு வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. திருப்பி நாங்கள் இந்தியாவுக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க விட மாட்டாங்க. அவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, லேபர் ஸ்பான்சர்ஷிப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2022க்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக நிறைய பேர் வந்துட்டு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த கஃபாலா சிஸ்டம். இந்த இத்தாத் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து வெயிட்டிங் பீரியட் ஃபார் விடோஸ் அண்ட் டிவர்ஸ்ட் விமன். இது முஸ்லிம் பீப்புள் நடுவில் இருக்க ஒரு சிஸ்டம் இத்தாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தாத்னா இப்போ ஒரு உமன் வந்துட்டு டிவர்ஸ் ஆகிடுறாங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் அவங்க செக் பண்ணுவாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் இத்தாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காலிஃபா. காலிஃபானா ரூலர் ஒரு லீடர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜசீரா. ஜசீரானா ஐலாண்ட் அப்படின்னு அர்த்தம் அரபிக்கில். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்துட்டு கஃபாலா. இந்த கஃபாலா சிஸ்டம் தான் வந்துட்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஃபோர்த் கொஷின், வேர் இஸ் த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் பேஸ்ட்? ஸோ கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லவ்சேன், ஸ்விட்சர்லாண்ட். ஸோ ஸ்விட்சர்லாண்டில் லவ்சேன்ற ஏரியாவில் தான் அது இருக்குது. இப்போது ICJ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா த ஹேக், நெதர்லாண்ட்ஸ். இங்கே தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். Who is the current captain of the Indian men's football team? ஸோ இது 2022ல் நடந்தனால 2022 அப்போது யார் இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீமோட கேப்டனாக இருந்தா அப்படின்னா
சுனில் சேத்ரி அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீமோட கேப்டன். அடுத்த கொஷின், டிமத்தி வியா, the Paris Saint-Germain and US national team player in the FIFA World Cup 2022 in Qatar, is the son of the president of which country? ஸோ டிமத்தி வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவர் வந்துட்டு பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமில் விளையாடி இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் யூஎஸ் நேஷ்னல் டீம் பிளேயராகவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அப்பா வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட். ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்துட்டு இவரோட அப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆன்சர் வந்து லைபீரியா. ஸோ லைபீரியாவோட பிரசிடென்ட்டோட பையன் தான் இந்த டிமத்தி வியா. பிரசிடென்ட்டோட பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் வியா அப்படின்றவர். இப்போ வந்துட்டு லைபீரியன் பிரசிடென்ட் மாறிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் லைபீரியா யார் அப்படின்னா ஜோசப் பெக்காய் அப்படின்றவர் தான் இப்போ வந்துட்டு லைபீரியாவோட பிரசிடென்ட்டாக இருக்கார். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் இருக்க பழமையான ஃபுட்பால் டோர்னமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் துராந்த் கப். இந்த துராந்த் கப் தான் இந்தியாவில் இருக்க ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட். இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் வந்துட்டு ஒரு சிஇஓ பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஇஓட பேர் இதில் மென்ஷன் பண்ணல, அது வந்து கொஷனை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிஇஓ வந்துட்டு FTX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் FTX அப்படின்ற இந்த கம்பெனி. ஸோ இது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. ஸோ இவரை மோஸ்ட் ஜென்ரஸ் பில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவரோட சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் சேரிட்டி கொடுக்குறதா அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு கம்பெனி பயங்கர லாஸ் ஆகிடுச்சு. ஏன் லாஸ் ஆகிடுச்சுன்னா அவரோட கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களோட மணியை வந்துட்டு $10 பில்லியன் எடுத்து ஹெட்ஜ் ஃபண்டில் போட்டார். ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னா அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு ஃபண்டு. ஸோ அதில் எடுத்து போட்டால் அவருக்கு வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு. $1 பில்லியன் மாதிரி லாஸ் ஆகிடுச்சு. அது எல்லாமே கஸ்டமரோட மணி. ஸோ நிறைய பேர் அவர் மேலே வந்துட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் பேங்க்ரப்ட் ஆகிட்டார் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு அவர் கம்பெனி. ஸோ அதை பற்றி தான் இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் போகலாம். First question, which person's name has been replaced with 1 in the passage? So அந்த பர்சனோட பேர் என்ன, அந்த பில்லியனர் யாருக்கு லாஸ் ஆச்சோ அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாம் பேங்க்மேன் ஃப்ரைட் அப்படின்றவர் தான் அந்த பில்லியனர். இப்போ செகண்ட் கொஷின், which hedge fund's name has been replaced with 2 in the passage above? ஸோ ஒரு ஹெட்ஜ் ஃபண்டில் அவரோட மணியை போட்டாருன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆலமீடா ரீசர்ச் அப்படின்ற இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் தான் அவர் வந்துட்டு $10 பில்லியன் அவரோட கஸ்டமர்ஸ் மணியை வந்துட்டு அதில் போட்டிருந்தார். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். This person was once named the world's youngest self-made female billionaire by Forbes magazine and is the founder of the company Theranos. What is the name of this person? ஸோ இந்த பர்சன் வந்துட்டு தெரானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்துட்டு இவங்கள வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செல்ஃப் மேட் ஃபீமேல் பில்லியனர் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. அந்த பர்சன் பேர் எலிசபெத் ஹோம்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த தெரானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த தெரானோஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னா நிறைய பிளட்டு தேவைப்படும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பிளட் டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரானோஸ் கம்பெனி சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அது உண்மை கிடையாது, அவங்க ப்ராமிசஸ் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மேலே நிறைய கிரிமினல் சார்ஜஸ்மே போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எலிசபெத் ஹோம்ஸ் அப்படின்றவங்க. அடுத்த கொஷின், தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் த லான்ச் ஆஃப் digital rupee wholesale segment, a form of which of the following? So RBI வந்துட்டு digital rupee wholesale segment அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது எந்த கரன்சி கீழே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. The answer is central bank digital currency. ஸோ central bank digital currency கீழே தான் இந்த digital rupee wholesale segment வரும் அப்படின்றது ஆன்சர். ஸோ digital rupee அப்படின்னா என்னது? digital rupee அப்படின்றது RBI இஷ்யூ பண்ணுற ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. ஸோ இது வந்துட்டு RBI மட்டும்தான் இஷ்யூ பண்ணும். அண்ட் ஹோல்சேல் செக்மெண்ட் அப்படின்னா இது வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேங்க்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐயில் டிஜிட்டல் வாலெட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பேங்க் ஏ வந்து பேங்க் பிக்கு ₹1000 அனுப்பணும் அப்படின்னா பேங்க் ஏ என்ன பண்ணுன்னா அது டிஜிட்டல் வாலெட்டுன்னு ஆர்பிஐயில் வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கு ₹1000 அனுப்பும். ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா அந்த ₹1000 எடுத்து அந்த பேங்க் பியோட டிஜிட்டல் வாலெட்டில் போடும். ஸோ இப்படி தான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இந்த டிஜிட்டல் ருப்பி மூலியமாக. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஜிட்டல் ருப்பி அப்படின்றது
RBI மட்டும்தான் இஷ்யூ பண்ணும் அண்ட் இது யூஸ் பண்ணுறது வந்துட்டு பேங்க்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இது எது கீழே வருது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா என்னது RBI. ஸோ RBIயோட டிஜிட்டல் கரன்சி கீழே தான் இந்த டிஜிட்டல் ருப்பி வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following technologies does cryptocurrency rely on? ஸோ cryptocurrency வந்துட்டு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரிப்டோகிராஃபி. ஸோ கிரிப்டோகிராஃபி அப்படின்றது ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ இது என்ன என்ஷூர் பண்ணும் அப்படின்னா அந்த ரைட்ஃபுல் ஓனர் மட்டும்தான் அந்த கிரிப்டோ கரன்சியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜி. அடுத்து வந்து பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் என்ன பண்ணுன்னா இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும். அதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. அடுத்து வந்துட்டு ஸ்பெக்டோகிராஃபி. ஸ்பெக்டோகிராஃபி அப்படின்னா லைட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ லைட்டுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் வந்துட்டு ஸ்பெக்டோகிராஃபி தப்பான ஒரு ஆப்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் போத் A and B. கிரிப்டோகிராஃபி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி இது ரெண்டு மூலியமாக தான் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி வந்துட்டு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட், what is the name of the Government of India owned corporation that mints coins used as legal tender in India? ஸோ எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு காயின்ஸை மின்ட் பண்ணுது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்துட்டு காயின்ஸை மின்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மணி பிரிண்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ லீகல் டெண்டர் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இப்போ நான் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இப்போ திரும்ப வந்து நான் அவங்கக்கிட்ட இந்த கவர்மெண்ட் வந்துட்டு மின்ட் பண்ண காயின்ஸையோ இல்லை அவங்க பிரிண்ட் பண்ண மணியையோ நான் 1000 ரூபாவை வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கி தான் ஆகணும். இல்லை நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியாது. அதுதான் லீகல் டெண்டர். ஸோ ஒருத்தனுக்கு நான் மணி கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் வந்துட்டு இந்த லீகல் டெண்டர் மூலியமாக நான் கொடுக்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ண மணி ஆர் மின்ட் பண்ண காயின்ஸ் அது மூலியமாக நான் அவனுக்கு கொடுக்கலாம். அதுதான் வந்துட்டு லீகல் டெண்டர் அப்படின்றத அர்த்தம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who was the founder and former chairman of Satyam Computer Services Limited and was sentenced to prison and fined for a corporate governance scam? ஸோ சத்யம் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் லிமிட்டடோட சேர்மன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு கார்ப்பரேட் ஸ்கேம் பண்ணி அவர் ப்ரிசனில் போட்டு ஃபைனும் அவர் கட்டுறதா இருந்தது. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்துட்டு B. ராமலிங்க ராஜு அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த கார்ப்பரேட் ஸ்கேம் பண்ணவர். இப்போ ஹர்ஷத் மேத்தா நமக்கு தெரியும், இவர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்கேம் பண்ணார். கேத்தன் பரேக்கும் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம். நிரவ் மோடி வந்துட்டு பேங்க்ல ஸ்கேம் பண்ணார். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜ்க்கான கொஷின்ஸ். இப்போ நம்ம அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் அக்ரிகல்ச்சரல் க்ரோத் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பேசேஜ் சொல்லுது. ஸோ ஆலைட் செக்டர்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆலைட் செக்டர்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை சார்ந்த செக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டாக்னா ஆடு மாடு. ஸோ டெய்ரினா மில்க் ரிலேட்டட் எல்லாமே வந்துட்டு டெய்ரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஷரிஸ்னா ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் அது எல்லாமே ஃபிஷரிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சரை சார்ந்த செக்டர்ஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு அதிகமாக க்ரோ ஆயிருக்கு இந்தியாவில். இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்துட்டு ஒரு ஏழை நாடாக தான் இருந்தது. நம்ம மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் ஃபுட் கிரெயின்ஸில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் நடந்தது. க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாச்சு. நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்தியா வந்துட்டு முன்னாடி நெட் இம்போர்ட்டராக இருந்தது, இப்போ வந்து நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறது. இந்தியா எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரில் முன்னேறி இருக்கு அப்படின்றத இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following is the largest exported agricultural product from India? ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம எந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரைஸ். ஸோ ரைஸை தான் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி பாஸ்மதி ரைஸை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். செகண்ட் கொஷின், அக்கார்டிங் டு ப்ரொவிஷனல் டேட்டா ரிலீஸ்ட் பை த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியா அச்சீவ்ட் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022. வாட் வாஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அக்கார்டிங் டு திஸ் டேட்டா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2022 அப்போது இந்தியா வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ எந்த வேல்யூக்கு எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதா கேள்வி. ஸோ த ஆன்சர் இஸ் $50.21 billion வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், who among the following is also called the father of the wheat revolution?
ஸோ ஃபாதர் ஆஃப் வீட் ரெவல்யூஷன் யார் அப்படின்றதா கேள்வி. வீட்னா கோதுமை. ஸோ ஃபாதர் ஆஃப் வீட் ரெவல்யூஷன் யார் அப்படின்னா தில்பாக் சிங் அத்வால் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் வீட் ரெவல்யூஷன். ஸோ இவர் ஒரு இந்தியன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட்டை வந்துட்டு டெவலப் பண்ணார். அண்ட் திஸ் லெட் டு வீட் ரெவல்யூஷன். இப்போ அடுத்து வந்து வெர்கீஸ் குரியன். இந்த வெர்கீஸ் குரியன் அப்படின்றவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ டெய்ரிலாம் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு இவர் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நெக்ஸ்ட் ஆத்மாராம் பைரவ் ஜோஷி. ஸோ இவரும் வந்துட்டு ஒரு இந்தியன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் தான். பட் ஹி வாஸ் நாட் த ரீசன் ஃபார் வீட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து சாந்தி ஸ்வரூப் பாத்நகர். ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். ஆனால் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான சயின்டிஸ்ட் இவங்க. ஸோ இவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்தியா வந்துட்டு எதை வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் மில்க். ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். ஆனால் நம்ம எதை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ். ஏன் நம்ம அதிகமாக மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு அதிகமாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கே நம்ம மில்கை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் எந்த கண்ட்ரி வந்துட்டு மில்க் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா நியூசிலாண்ட். ஸோ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மில்க் இன் த வேர்ல்டு அப்படின்னா அது நியூசிலாண்ட். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் இன் த வேர்ல்டு அப்படின்னா அது இந்தியா. ஓகே, ஸோ இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் in the 2022 Global Hunger Index. ஸோ 2022ல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஹங்கர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு 107. ஸோ மொத்தம் ஐ திங்க் 127 கண்ட்ரிஸ் மாதிரி ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்தியா 107th ரேங்க், விச் இஸ் வெரி வெரி பேட். ஒரு பேடான ரேங்க் தான் இது. ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் இன்னும் ஹங்க்ரியாகவே இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 2022ஓட ரேங்கிங். ஸோ ரீசெண்டாக வந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் எது அப்படின்னா 2024 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். அதில் இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு 105. இன்னும் 2025க்கானது இன்னும் வரல, அது அக்டோபர் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் சி நம்மளோட ஹங்கர் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the National Commission on Farmers constituted in December 2004 which recommended the C2 plus 50% formula for calculation of the minimum support price was chaired by. So National Commission on Farmers அப்படின்னு சொல்லிட்டு 2004ல கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா MSP, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்வளவா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டியூட் பண்ணியிருந்த ஒரு கமிஷன். அதை யார் சேர் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு MS சுவாமிநாதன். ஸோ MS சுவாமிநாதன் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த கமிஷனை சேர் பண்ணியிருந்தாரு. இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன, எம்எஸ்பினா என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு க்ராப்புக்குமே எம்எஸ்பின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ ரைஸ்க்கு வந்துட்டு 1 kg ரைஸ் வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ ஃபார்மர்ஸ் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட விற்கலாம். ஸோ 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ரைஸை வந்துட்டு வாங்கிக்கணும். அதுக்கு கம்மியாக கண்டிப்பாக வாங்க முடியாது. ப்ரைவேட்டில் வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு 150 ரூபாய்க்கு கூட வாங்குறாங்க அப்படின்னா ஃபார்மர் போயிட்டு ப்ரைவேட்லேயுமே அவங்க போய் விற்கலாம். ஆனால் 100 ரூபாய் அப்படின்றது ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு யாராலுமே அந்த ஃபார்மர் கிட்ட இருந்து ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கூட வாங்க முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்எஸ்பி வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்துட்டு இந்த MS சுவாமிநாதன் கொடுத்துருந்தாரு. அதுதான் C2 + 50% ஃபார்முலா. ஸோ C2 அப்படின்னா என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னது, இப்போ ஒரு க்ராப்பை வந்துட்டு ஒரு ஃபார்மர் க்ரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சீட்ஸ் வாங்கணும், ஃபர்டிலைசர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு லோனை போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அவர் கட்டிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவருக்கு செலவு இருந்திருக்கும் ஒரு க்ராப்பை க்ரோ பண்ணுறதுக்கு. அதுதான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ C2ங்கிறது ரெஃபர்ஸ் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ளஸ் 50%னா என்ன அப்படின்னா, ஸோ C2 + 50% அப்படின்னா இப்போ C2 வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபார்மருக்கு 1000 ரூபா ஆகுது. ஸோ சீட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ்லாம் வாங்குறதுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ C2 + 50% ஆஃப் அந்த 1000 rupees எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 1000 + 50% ஆஃப் 1000 என்னது 500 ஈக்குவல் டு 1500. ஸோ இதுதான் வந்துட்டு எம்எஸ்பி ஆஃப் தட் க்ராப்.
ஸோ அந்த 1500 ருபீஸ்க்கு அந்த ஃபார்மர் கிட்டேருந்து அந்த க்ராப்பை வாங்கிக்கணும் அப்படின்றத வந்துட்டு MS சுவாமிநாதன் கொடுத்த ஃபார்முலா. ஸோ 1000 அப்படின்றது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த 500 அப்படின்றது அவர் கிடைக்கிற ப்ராஃபிட். ஸோ அவர் செலவு பண்ணதை அவருக்கு கொடுத்துடணும், ப்ளஸ் அந்த 500 ப்ராஃபிட்டாக கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஃபார்முலா சொல்கிறது. ஸோ இதை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணது MS சுவாமிநாதன் தான். அடுத்த கொஷின், the biodecomposer technology to avoid stubble burning around the Delhi NCR was developed by. ஸோ இந்த biodecomposer technology அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்துட்டு டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ICAR பூசா கேம்பஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த biodecomposer டெக்னாலஜின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுது. ஸோ ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு க்ராப்பை க்ரோ பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸோ சுகர் கேனோ க்ரோ பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி ரெசிடியூஸ் இருக்கும்ல, ஸோ அதோட இலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரைஸை கூட நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபுல்லாக அந்த லேண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்க அடுத்த க்ராப் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக பேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ பேர்ன் பண்ணுறனால ஆல்ரெடி வந்துட்டு டெல்லியில் நிறைய பொல்யூஷன். ஸோ டெல்லி சுற்றி இருக்க ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப், ஹரியானா இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த ரைஸ்லாம் க்ரோ பண்ணுற ஸ்டேட்ஸ் அது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேர்ன் பண்ணுறனால அந்த பொல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக வந்து டெல்லி வரைக்கும் ரீச் ஆகி இன்னும் அதிகமாக பொல்யூட் ஆகுது டெல்லி. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயோடீகம்போசர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயோடீகம்போசர் டெக்னாலஜி என்ன பண்ணா அப்படின்னா, இட் யூஸஸ் மைக்ரோப்ஸ். ஸோ அந்த மைக்ரோப்ஸை வந்துட்டு லேண்டில் விட்டுருவாங்க. அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லேண்டில் இருக்க க்ராப் ரெசிடியூ எல்லாத்தையுமே வந்துட்டு டீகம்போஸ் பண்ணிவிடும். ஸோ 20 to 25 டேஸில் அது ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணிவிடும். ஸோ டீகம்போஸ் பண்ணனால அது நேச்சுரல் நியூட்ரியன்ஸாகவும் அந்த லேண்டுக்கு ஆயிரும். அதுதான் இந்த பயோடீகம்போசர் டெக்னாலஜி. இந்த ஸ்டபிள் பர்னிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ICAR பூசா கேம்பஸ் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2023 பேப்பர் வந்துட்டு மற்ற இயரை விட ரொம்ப கஷ்டமான ஒரு பேப்பர். பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத பேசேஜஸ்லாம் நிறைய வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ 2025 2024 பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் பேசேஜ்லேருந்துமே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து 2022ஓட அனாலிசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.